காங்கிரஸ்க்கு எதிரா இப்படி ஒரு பிரச்சனையா? திமுக இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்களா? திமுக தலைமை காங்கிரஸ் கட்சியோட 11 சட்டமன்ற உறுப்பினர்களோட செயல்பாடுகள் குறித்து டெல்லி மேலிடத்துக்கு ஒரு ரகசிய அறிக்கையை அனுப்பி இருக்கிறதா தகவல் வெளியாகிருக்கு. இந்த அதிரடி நடவடிக்கையால பாதிக்கப்பட்ட காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் மிகுந்த கவலையிலையும் அதிர்ச்சியிலும் இருக்காங்களாம். திமுகவோட கூட்டணி தொடர வேண்டும் அப்படிங்கறதுல நாங்க உறுதியா இருந்தோம், ஆனா எங்களுக்கே அறிவாலயம் செக் வச்சுட்டாங்க அப்படின்னு அவங்க புலம்பிக்கிட்டே இருக்காங்களாம். ஏற்கனவே காங்கிரஸ் கூட கூட்டணி உறுதியா இல்லையா அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருக்கு. இந்த நிலையில இப்படி ஒரு விஷயத்தை திமுக செய்திருக்கிறது காங்கிரஸ்க்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறதா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஒருவேளை அவங்களுக்கு மறுபடியும் வாய்ப்பு வழங்கப்பட்டா தற்போது இருக்க தொகுதிகளை மாற்றிவிட்டு வேறு தொகுதிகள்ல போட்டியிடுமாறு அறிவுறுத்தப்பட்டு இருக்கிறதாவும் தெரிய வந்திருக்கு. தொகுதி பங்கீட்டுக்கு முன்னரே திமுக எடுத்திருக்க இந்த வியூகம் காங்கிரஸ் கட்சிக்குள்ள பெரும் சலசலப்பை உருவாக்கி இருக்கிறதாகவும் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம தமிழக அரசியல்ல இப்ப இவங்க எடுத்திருக்க இந்த முடிவால காங்கிரஸோட கூட்டணி உறுதியாகுமா, இல்ல இப்படி ஒரு ரிப்போர்ட் போயிருக்கிறதுனால என்ன முடிவு அவங்க எடுக்க போறாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஏற்கனவே கூட்டணிகள் இன்னும் உறுதியாகாத நிலையில யார் யாரோட கூட்டணி வைக்க போறாங்க, என்ன நடக்க போகுது அப்படிங்கறதெல்லாம் பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இது பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க.